சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் மகிழ்ச்சியுடன் தூதுரை பணியாற்றும் பாலகர் நாள் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் திரு அவை நம்மை, குறிப்பாக நமது குழந்தைகளை, அவர்களுக்குள்ள பணியாற்றும் அழைப்பை மீண்டும் கண்டுணர அழைக்கின்றது. இந்த ஆண்டின் கருப்பொருள் உதவும் கரங்கள், நம்பிக்கை நிறைந்த இதயங்கள் என்பதாகும். இது அன்பால் இயக்கப்படும் சிறிய கரங்களும் பெரிய நன்மை செய்ய முடியும் என்பதையும், இளம் இதயங்கள் உலகிற்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாற முடியும் என்பதையும் நினைவூட்டுகின்றது. குழந்தைகள் தூதுரை கழகம் 1843 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஆயர் சார்லஸ் டி ஃபோர்பின் ஜான்சன் அவர்களால் தொடங்கப்பெற்றது. அவரது எளிய நோக்கம் குழந்தைகளுக்கு உதவுதல். இன்று இந்த கழகம் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு, குறிப்பாக மிகவும் ஏழை மற்றும் பாதுகாப்பற்ற குழந்தைகளின் கல்வி, உடல்நலம், பாதுகாப்பு, நம்பிக்கை உருவாக்கம் ஆகியவற்றிற்கு உதவி செய்கிறது. இந்த திருப்பலியை நாம் கொண்டாடும் போது எங்கிருந்தாலும் இயேசுவின் ஒளியை பகிர்ந்து, பிறர் மீது அக்கறை கொண்டு, பிறருடன் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் பணியாளர் சீடர்களாக நமது குழந்தைகள் வளர வேண்டுமென நாம் வேண்டிக் கொள்வோம். திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே யாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்கள் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்கள் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறைமாண்பை இன்றே பெறவே, நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, உலகிற்கு உப்பு நீங்கள், உலகிற்கு ஒளி நீங்கள் என்று நம்மையும் குழந்தைகளையும் உப்பாக ஒளியாக இவ்வுலகில் வாழ்ந்து காட்ட தாய் திரு அவை நமக்கு அழைப்பு தருகின்றது. இந்த நாளிலே
தூதுரை பணியாற்றும் பாலகர்கள், அவர்களை உருவாக்குகின்ற பெற்றோர்கள் இணைந்து இறைவனின் திருக்கரத்திலே நற்செய்தி பணியாளர்களாக நமக்கு அழைப்பு தருகின்றது. உதவும் கரங்களாக, நம்பிக்கை நிறைந்த இதயங்களாக நாம் வாழ, நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க. ஆனால் பல தருணங்களில், பல காரியங்களில் அக்கறை காட்டுகின்ற நாம் நமது பிள்ளைகளை ஆன்மீக வாழ்விலே வார்த்தெடுக்க, உருவாக்க தவறுகிறோம் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வோம். நமது வார்த்தையால், நமது வாழ்வால், நம்முடைய அக்கறையினால், முன்மாதிரியான ஆன்மீக வாழ்க்கையினால் நமது பிள்ளைகளை உருவாக்கிய தருணங்களை, உருவாக்க மறந்த தருணங்களை, மறுத்த தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை கேட்டருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர்.
ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. உண்மையான இறை வழிபாடு என்பது சொல்லில் மட்டுமல்ல, அன்பு நிறைந்த செயலில் வெளிப்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எசாயா நினைவூட்டுகிறார். பசித்தவர்களுக்கு உணவு அளித்தல், ஏழைகளை கவனித்தல், வலுவற்றோர்களுடன் துணையாக நிற்பது முதலிய செயல்களில்தான் அது தெரிய வருகிறது. பிறருக்கு உதவும் நமது கரங்களின் வழியாக கடவுளின் ஒளி நம்முள் ஒளிர்கிறது. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58. உயிருள்ள இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சுவோம், இருளில் ஒளி என மிலை
அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளேர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாய் இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோம். இருளில் ஒளி என மிளேர்வர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. மனிதரின் வலிமையிலும் அறிவிலும் அல்ல, மாறாக பணிவிலும் இரவின் மீது வைத்த நம்பிக்கையிலும் தான் கடவுளின் வல்லமை வெளிப்படுகிறது என்று புனித பவுல் கற்பிக்கிறார். பணியாற்றும் வாழ்க்கை பெரிய வார்த்தைகளால் அல்ல, இறைவனின் ஆவியில் வேரூன்றிய நம்பிக்கையில்தான் தொடங்குகிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2, 1-5 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, யார் தூதுரைப்பவர்கள்? எது நற்செய்தி? இந்த நற்செய்தியை எப்படி அறிவிப்பது? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தருவதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இந்த தூதுரை பணியை செய்ய கடமைப்பட்டவர்கள். சிறப்பாக குருக்கள், கன்னியர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அருட்பொழிவு செய்யப்பட்டு இவ்வுலகிலே அனுப்பப்பட்டவர்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். இது இவர்களுக்கு மட்டும் உரிய பணி அல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உரிய கடமை என்பதை தான் மிஷன் சண்டே, மறைபரப்பு ஞாயிறு, தூதுரை ஞாயிறு என்று சொல்லி அக்டோபர் மாதத்திலே தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. பெரியவர்கள் மட்டும்தானா? இல்ல, சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் இந்த தூதுரை பணியிலே முக்கியமான இடத்தை வகிக்கின்றார்கள். அவர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு என்பதை தான் இந்த ஞாயிறு நமக்கு நினைவூட்டுகின்றது. உலக அளவிலே, இந்திய அளவிலே, தமிழக அளவிலே இந்த தூதுரை கழகமானது சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி நற்செய்தி அறிவிக்கின்ற மாபெரும் பணியை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகின்றது. சிறு பிள்ளைகள் உண்மையிலேயே இறைவனுடைய மிகப்பெரிய கொடை. ஒரு சில நாட்கள்ல குடும்பமாக ஆசிரியரை பெற குருவிடம் வருகின்ற பொழுது பெற்றோர் ஆசிர் வாங்கிட்டு இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் ஆசிர் கொடுக்கின்ற குருவானவருக்கு ஆசிர் கொடுக்கும். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கும். குழந்தைகள் இறைவனுடைய ஆசிரை நினைவூட்டுகின்றார்கள். பல குடும்பங்களில் குழந்தைகளால் தான் பெற்றோர்களே ஆலயம் வருகின்றார்கள். மறைக்கல்விக்கு போக வேண்டும் என்று பிள்ளைகள் கட்டாயத்தினால் பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள் ஆலயத்திற்குள்ளாக வருகின்றார்கள். சிறு பிள்ளைகள் பீட பணி செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயத்தினால்தான் பல பெற்றோர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற நிலையும் இருக்கின்றது. தம்பதியர்களை
தம்பதியர்களாக வாழ வைப்பதே பல குடும்பங்களில் பிள்ளைகள் தான். பல தாய்மார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளையினால தான் என்னுடைய கணவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிறு பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் ஆண்டுடைய அன்பை பறைசாற்றுகின்ற பணியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில்தான் இந்த நாளில் இந்த உலக தூதுரை பணியாற்றுகின்ற பாலகர்களை, சிறு பிள்ளைகளை நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரியாக தாய் திரு அவை முன்னிறுத்துகின்றது. இந்த பாலர் சபையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக தாய் திரு அவை இந்த ஞாயிறை ஒதுக்கி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது? இந்த நாளில் நாம் என்ன செய்யணுமா? உலகிற்கு உப்பு, உலகிற்கு ஒளி என்பதை சிறு பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? நற்செய்தி அறிவிக்கின்ற திரு அவையனுடைய இயல்பை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். நமது கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இந்த தூதுரை பணியை, நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற கடமை உண்டு என்பதை நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அப்படின்னா நம்ம பிள்ளைக நம்ம குடும்பத்தில், அன்பியத்தில், பங்குல, பள்ளிக்கூடத்தில், இந்த சமூகத்தில் சான்று வாழ்க்கை நடக்கின்றபடி பிள்ளைகளை உருவாக்குவதும் உற்சாகப்படுத்துவதும் நம்முடைய கடமை. இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம சிறு பிள்ளைகளுக்கு அசாத்தியமான சக்தி உண்டு. பல தருணங்களை நம்முடைய குடும்பங்களை, அக்கா, தம்பி, மாம, உறவுகள் என்று இந்த உறவுகளில் மிக மிக உரமாக, உந்து சக்தியாக, இணைக்கின்ற பாலமாக, சங்கிலியாக இருக்கின்றவர்கள் இந்த குழந்தை செல்வங்க. உப்பு ரொம்ப சின்னதுதான், ஆனால் அந்த உப்பு இல்லை அப்படின்னா எந்த உணவுக்கும் மரியாதை இல்லை. உப்பில்லாத பண்டம் நமக்கு தெரியும். அதே போல தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில சிறு பிள்ளைகள் உப்பை போல மதிப்பு மிக்கவர்கள், உப்பை போல உறவுக்கு உரமேற்றுகின்றவர்கள், உறவை கட்டி எழுப்புகின்றவர்கள். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையினுடைய இயல்பு என்ன? நம்முடைய பிள்ளைகளை இறைவேண்டலில், ஜெப வாழ்வில் நாம் வார்த்தெடுக்க வேண்டும். ஜெபத்துல பங்கெடுக்க செய்ய வேண்டும். திருவிவிலியத்தை வாசிக்க வைக்க வேண்டும். பிறர் சிநேக பணிகளில் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும். அனாதை இல்லங்கள், பெற்றோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், இவைகளுக்கு நமது பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும். அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற கடமையை நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது போன்ற பணிகள்தான் நமது பிள்ளைகளை புது நன்மை, முதன்முறையாக நற்கருணையை உட்கொள்ள நம் பிள்ளைகள் செய்கின்ற ஆயத்தம் இவைகளில் மிகச்சிறந்த ஆயத்தமாக இருக்கும். நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கும், உன்னதமான பயிற்சியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே எப்படி இந்த நற்செய்தி பணியை ஆற்றுவது, எது உண்மையான நற்செய்தி பணி என்பதை இன்றைய முதல் வாசகமும் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உலகிற்கு ஒளி எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? எப்படி ஒளியாக இருக்க முடியும்? உன் ஒளி விடியல் போல எழும். எப்படி? எசையா இறைவாக்கினர் அழகா அப்படியே பெரிய லிஸ்டையே கொடுக்கிறார். பசித்தோருக்கு உணவு, இடமில்லாத வறியோருக்கு உங்க வீட்டில் இடம், உடையற்றோருக்கு உடை, உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பது. யார் கஷ்டப்படுறாங்களோ, தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்வதுதான் நீங்களும் நானும் உலகிற்கு ஒளி என்பதை வெளிப்படுத்தும் என்பதை இறைவார்த்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. அன்புறவுகளே, இந்த நாட்களிலே நமது பிள்ளைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். சிறு பிள்ளைகள் திருவிவிலிய வரலாற்றிலே மீட்பின் திட்டத்திலே மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றார்கள். அந்த நிகழ்வு அப்படியே தான் தொடர்கிறது. ஆலயத்தில் ஞானிகளிடையே பாலன் இயேசு விவாதம் செய்த போது, அவர்களோடு உறவாடிய போது வயதேவலோ 12. ஆண்டுடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன் என்று ஆண்டுடைய அழைப்பிற்கு செவிப்படுத்த போது சாமுவேல் குட்டி பையன். சிறு பிள்ளைகள் ஆண்டுடைய குரலை கேட்டு செவிமடுக்கின்றார்கள்.
மீட்பினுடைய திட்டத்துல மிகப்பெரிய கருவிகளாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் திரு அவையின் வரலாற்றில் நம்ம வாசிப்போம். புனித டோம்னிக் சாவியோ குட்டி பிள்ளை, ஆண்டவர் எப்படி அன்பு செய்யணும், ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சி படுத்தணும், எப்படி மற்ற பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாதிரி. சின்ன பிள்ளைங்க எப்படி பரிசுத்த வாழ்க்கை நடத்த வேண்டும், தூய வாழ்க்கை நடத்த வேண்டும், அப்படி பரிசுத்த வாழ்க்கையும் தூய வாழ்க்கையை நடத்துவது எப்படி மற்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய எழுச்சிய முன்மாதிரியை கொடுக்கும் என்பதற்கு புனித மரிய குரட்டி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம சமகாலத்துல வாழ்ந்த புனித கார்லோ அக்குத்தேஸ் இந்த காலகட்டத்திலையும் பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியும், தூய வாழ்க்கை நடத்த முடியும். அந்த வாழ்க்கை அவர்களை போன்ற மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த மாதிரி. அன்புறவுகளே, உங்கள் ஒவ்வொரு பிள்ளையையும் தூதுரைக்கின்ற பணிக்காக, நற்செய்தி பணிக்காக பயன்படுத்த ஆண்டவர் தயாராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவித்து ஆண்டவர் பணிக்காக ஒப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. ஆண்டவர் பணி என்பது உங்கள் பிள்ளைகள் குருக்களாக, துறவியராக ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல. ஆனால் அதுவும் அவசியம்தான். ஆனால் அதே சூழலிலே எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் தூதுரைக்கின்ற பிள்ளைகளாக, நற்செய்தி அறிவிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குகின்ற கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதனால இந்த நாளிலே, இந்த உலக தூதுரை பணியாற்றுகின்ற பாலர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே தாய் திரு அவை நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றது? என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமது பணிக்காக அழைத்து கொள்ளும் என்று தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோர்கள் தேவை என்பதை நினைவூட்டுகின்றது. பிள்ளைகள் நம்பிக்கை வாழ்விலே அர்ப்பணிக்க பெற்றோர்கள் முனைப்போடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு தருகின்றது. பங்குகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டுடைய அருளிலும், ஆண்டுடைய அன்பிலும், பாசத்திலும், உடனிருப்பிலும், பராமரிப்பிலும் பிள்ளைகளை உருவாக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. இது பெற்றோர்கள் சார்பாக. பிள்ளைகள் சார்பாக என்ன செய்யலாம்? நம்முடைய தமிழக திரு அவை நற்செய்தி பணியாற்றுகின்ற இந்த பணிக்காக ஒரு சில பணிகளை முன்னெடுக்கின்றது. இந்த கமிஷனுடைய மெயில் ஐடியை imd2033@gmail.com. அப்படின்னா ஐ ஆம் அ மிஷனரி டிசைபிள், நான் தூதுரை பணியாற்றுகின்ற சீடர், நான் நற்செய்தி பணியாற்றுகின்ற சீடர். தமிழகத்தில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே தூதுரை பணியாற்றுகின்ற சீடராக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டம். பிள்ளைகளை எப்படி நாம உருவாக்குவது? ஏற்கனவே சொன்னது போல ஜெப வாழ்வில, ஆன்மீக வாழ்வில நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவது உங்களுடைய முதன்மையான கடமை. இந்த பாலகர் சபையில நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம பயிற்றுவிக்கலாம்? நான் வழக்கமாக அப்படி சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் 3 உண்டியல் கொடுக்கணும். ஒரு உண்டியல் இந்த பாலகர் சபைக்காக, தூதுரை பணிக்காக, நற்செய்தி பணியாற்றுவதற்காக உங்கள் பிள்ளைகள் சேமித்து உதவி செய்ய நீங்கள் கற்றுத்தர வேண்டும். இது முதல் உண்டியல். 2வது உண்டியல்ல இருக்கிற காசை, சேர்த்து வைக்கிற காசை உங்கள் பிள்ளைகள் செலவு செய்வதற்காக அப்படின்னா அதில் பெற்றோர்கள் தலையிடவே கூடாது. என்ன வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் செய்யணும். அப்படின்னா எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை, எது எனக்கு அவசியம், எது எனக்கு அவசியமற்றது என்கின்ற பயிற்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது 2வது உண்டியல். 3வது உண்டியல் சேமிப்பு. உங்கள் பிள்ளைங்க 1 ரூபா உண்டியல்ல போடுறாங்க அப்படின்னா நீங்கள் 50 காசு அங்கே போடணும். உங்க பிள்ளைங்க 2 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் 1 ரூபாய் அந்த உண்டியல்ல போடணும். சேமிக்கின்ற பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. இதேதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில். எப்பவெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க உங்க கூட மண்டியிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் திருவிவிலியத்தை கரங்களில் எடுக்கின்றீர்களோ
அப்பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் திருவிவிலியத்தை கரங்களில் எடுக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆலயம் செல்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளை ஒன்று நீங்கள் அவர்களுடைய கரங்களை பிடித்து ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது எல்லாமே மாறி போகும். அதனால் தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே நாம் அருள் வேண்டுவோம். நமது பிள்ளைகளுக்காக நன்றி சொல்வோம். நமது பிள்ளைகளை இந்த தூதுரை பணியிலே இணைக்க இறைவன் திருவுளம் கொண்டு அழைப்பு தருவதற்காக நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையாலும் பேச்சினாலும் செயலாலும் உருவாக்க பணியினாலும் விருப்பப்படி எங்கள் பிள்ளைகளை உருவாக்கி உம்முடைய பணியை தொடர்கின்ற பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாரும் ஆண்டவரே என்று தொடரும் திருப்பலியிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். நம் அனைவருமாக இணைந்து நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரின் வல்லமையிலே ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புறவுகளே, நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் இவ்வுலகிலே அனுப்பியுள்ள இறைவனின் வழிகாட்டலிலே உலகிற்கு உப்பாகவும் உலகிற்கு ஒளியாகவும் இருக்க நம்மை அழைக்கும் கடவுளை நம்பி தூதுரை பணியாற்றும் குழந்தைகள் கழகத்தின் மனப்பாங்கினால் ஊக்கமடைந்து உதவும் கரங்களோடும் நம்பிக்கை நிறைந்த இதயங்களோடும் நமது வேண்டல்களை அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருத்தந்தைக்காக மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே இறைவா, திருத்தந்தை லியோ 14 அவர்கள் உலகம் முழுமைக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் தூதரை பணி ஆர்வத்தின் சாட்சியாகவும் விளங்கி திரு அவையை வழிநடத்த தொடர்ந்து ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு மக்களை நீதி, அமைதி மற்றும் ஒவ்வொரு குழந்தையையும், குறிப்பாக ஏழை மற்றும் மறக்கப்பட்ட குழந்தைகளையும் கவனிக்கும் மனப்பான்கில் வளர செய்ய அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்தியாவின் திருத்தந்தையின் தூதுரை கழகங்கள் மற்றும் குழந்தைகள் தூதுரை கழக பணிகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் பணி குழந்தைகளின் உள்ளங்களில் பணியாற்றும் விழிப்புணர்வை தூண்டி எழுப்பி உலகம் முழுவதையும் இளையோரை தாராளமாக ஆதரிக்க அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறுமை, மோதல், போர், புறக்கணிப்பு
ஆகியவற்றால் துன்புறும் குழந்தைகள் அன்பு நிறைந்த கரங்களால் கவனிப்பு, கல்வி, நம்பிக்கை ஆகியவற்றை அனுபவிக்க அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எங்கள் குழந்தைகள் பகிர்ந்து வாழ்வதாலும் பிறருக்கு உதவுவதாலும் ஜெப வாழ்வினாலும் தங்கள் நம்பிக்கையை வாழ்ந்து காட்ட பிறருக்கு ஒளியாக மாற நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தந்தையே, உமது பிள்ளைகளின் வேண்டல்களை நீர் கேட்கிறேன். அவர்கள் உம்மில் வைக்கும் நம்பிக்கையில் நீர் மகிழ்கிறேன். நாங்கள் நம்பிக்கையோடு திருமுன் வைத்த இந்த வேண்டல்களை ஏற்றுக்கொண்டு அன்புடன் பிறருக்கு உதவி செய்வதிலும் தாராளமாய் பகிர்ந்து வாழ்வதிலும் அவற்றை வாழ்ந்து காட்ட எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறனனைக்கும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒன்றும். சிந்தனை சொல் செயல் திறனனைக்கும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புறவுகளே, நாம் அனைவருமாக இணைந்து தூதுரை பணியாற்றும் நமது அன்பு பிள்ளைகளை உருவாக்கவும் உடன் பயணிக்கவும், தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளை நமது தாராள உள்ளத்தினால் தாங்கவும் அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றே.
அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு உம்மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கின்றே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்துவாரே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் பங்குகளுக்கும் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திருநாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரை உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கைச் சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த உன்னதமான நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கின்ற அருள் நிறைந்த அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகிற்கு உப்பு நீங்கள் ஒளி நீங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக நமது பிள்ளைகளை குழந்தை செல்வங்களை தூதுரை பணிக்கு அழைத்திருக்கின்றவர். இவர்களை உருவாக்கி பணிவாழ்விலை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாங்கள் சொல்லும் தூதுரை பணி ஜெபம். ஆண்டவர் இயேசுவே, நீர் குழந்தைகளை வரவேற்று அவர்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் கரங்களில் அன்பை நிரப்பும், எங்கள் இதயங்களில் நம்பிக்கையை ஊட்டும், எங்களிடம் இருப்பதை பகிர கற்றுத்தாரும். உலகெங்கும் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிக்க எங்களை வழிநடத்தும். நீர் அன்பு காட்டியது போல நாங்களும் அன்பு காட்ட கற்றுத்தாரும். உமது ஒளியை பகிரும் சிறிய பணியாளர்களாக எங்களை மாற்றும். ஆமேன். அன்புறவுகளே, தமிழக திரு அவை தூதுரை பணியாற்றும் பாலகர் சபை நாளிலே தமிழகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் சிறப்பு அழைப்பினை தருகின்றது. குழந்தைகளுக்கு உதவி செய்ய கருவிகளாக செயல்பட பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற சிறப்பு அழைப்பினை தருகின்றது. ஒவ்வொரு பங்கிலும் எல்லா மறை மாவட்டங்களிலும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற குழந்தைகள் சபையை உருவாக்கி உற்சாகப்படுத்த தமிழக ஆயர் பேரவை உங்களுக்கு அன்பு அழைப்பினை தருகின்றது. இந்த நாளில் வருகின்ற நாட்களில் சிறு பிள்ளைகளை இந்த தூதுரை பணியாற்றும் கடமையை உணர்வதற்காக அவர்களுக்கு உரித்தான விதத்தில் நீங்கள் முயற்சிகளை எடுக்க உங்களுக்கு அழைப்பு தருகின்றது. குழந்தைகள் தூதுரை பணி ஊர்வலத்தை நீங்கள் நடத்தலாம். இந்த தூதுரை பணி வரைபடங்களை ஒட்டலாம். உலகிற்கான ஜெப சங்கிலியை சிறு பிள்ளைகளின் மூலமாக பங்குகளில் இருக்கின்ற அன்பியங்களில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளின் குழுக்களின் மூலமாக ஜெப சங்கிலியை நீங்கள் உருவாக்கலாம். இந்த தூதுரை பணிக்கான காணிக்கை பட்டியை சிறு பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் பயன்படுத்தலாம். வாழும் நற்செய்தி நாடகங்களை சிறு பிள்ளைகள் மூலமாக பங்குல அன்பியத்தில் இன்னும் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் நடித்து காட்ட செய்யலாம். குழந்தைகளுடன் தூதுரை பணிக்கான ஜெபமாலையை நீங்கள் நடத்தலாம். ஜெபமாலை ஜெபித்து ஒப்பு கொடுக்கலாம். இந்த தூதுரை பணி அடையாளமான பதக்கங்கள், நாடாக்கள், பிக்சர்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். இந்த சிறு பிள்ளைகள் எப்படியெல்லாம் பங்குல அன்பியத்தில் கல்வி கூடங்களில் சமூகத்தில் சாட்சியாக இருந்தார்கள் என்பதை அவங்களுக்கு சாட்சிய நேரமாக கொடுத்து பிள்ளைகள் பகிர நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளை இந்த தூதரை பணியில் ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று குடும்பங்கள் உறுதிமொழி தருகின்ற நிகழ்வையும் உங்களுடைய அன்பியத்திலோ பங்கிலோ நீங்கள் நடத்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 3 உண்டியல்கள் இந்த பணியை தாங்க, பிள்ளைகள் தங்களுடைய ஆளுமையில் வளர, சேமிக்க நீங்கள் முயற்சி எடுத்து உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இந்த தூதரை பணியாறுவோம். நிச்சயமாக பிற்காலத்தில் அவர்கள் இன்னும் இந்த பணியில் வளருவார்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் குருக்களாக, துறவியர்களாக மாறுவார்கள். இந்த பணியை அவர்கள் முன்னெடுத்து நடத்துவார்கள். அதனால் நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இந்த முயற்சிகளின் மூலமாக திரு அவையை தாங்குவோம். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூதுரை பணியாற்றும் குழந்தை செல்வங்களை உருவாக்கி திரு அவையை தாங்கி செல்கின்றவர்களாக சென்று வாழுங்கள்.
வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் காரியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் காரியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.